நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா. கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களோ அவங்க கிட்ட எப்படியாவது குழந்தைய வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. என்னடா இது, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா, இவனுக்கு வேற வேலையே இல்லையா, அறிவுன்றதே சுத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. வேற என்னங்க பண்றது, அவங்களுக்கு அவங்களோட பயம், வாழ்க்கையில எங்க தான் மாமனாரு தன்னை துரத்திடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அந்த பயமே இப்ப இனியா கிட்ட கையேந்த வச்சிருக்கு. இனியா இருந்து என்ன சொல்றதுன்னே சொல்லிட்டு தெரியலீங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இப்பதான் குழந்தை நின்று இருக்கு. எப்படியும் ஒரு வழியா நம்ம விக்ரம் நல்லவரா இருந்ததுனால இனியாவை துரத்தடிக்காம அவங்க அப்பா பேச்சை கேட்காம இப்ப நல்லவரா இருந்ததுனால இனியாவை பத்திரமா பாத்துட்டு இருக்காரு. இப்போ இனியா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலதான் நம்ம விக்ரம் ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணணும், சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. இதுக்கு மேல என்னென்ன பண்ணுவாரு, ஏது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சாதாரணமா சொல்ற முடியாதுங்க. வேற லெவல்ல சர்ப்ரைஸ் பண்ண இப்ப அங்கதான் இருப்பா. கேக் இது ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா இனியாவோட அப்பா மட்டும் தான் இருக்காரு. என்ன மாமா எங்க போயிட்டாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி தான் மாப்பிள்ள பாயாசம் சாப்பிட்டு மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கா. அங்க போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. நான் போலான்னு சொல்லிட்டு பார்த்தா இனியா வர வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பரபரப்பா ஒரு பக்கம் போன் பண்றாரு. போன் பண்ணா எடுக்கவே இல்லை. ஐயோ இனியா என்ன போனுக்கெல்லாம் எடுக்க மாட்டேன், நீ என்னதான் பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் போயின்னு இருக்க இந்த தருணத்துல இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் மேலும் மேலும் வளருமா இல்ல வளராதா, இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனியா இந்த குழந்தையோட உனக்கு அதுக்கப்புறம் குழந்தைன்ற பேச்சே இல்லம்மா, ஒரு குழந்தைக்கு மேல உன்னால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்கறாங்க. ஆமாமா, உன்னால வேற எந்த குழந்தையும் பெத்துக்க முடியாது, உன்னால ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆல்ரெடி உன் குழந்தை கர்ப்பத்துல கலைஞ்சிருச்சு, அது உனக்கே நல்லாவே தெரியும், அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் ஏதோ நின்று இருக்கு, இது ஆரோக்கியமா வளர்க்கறது உன் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை போயிட்டு அக்கா கிட்ட சொன்னா அவ வந்து ஏத்துக்க மாட்டாளே, அவ இப்பதான் சாவரன்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றது, தான் குழந்தைய அவளுக்காக விட்டு தந்துட்டா, தனக்கு குழந்தை என்ன பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் அவங்க அப்பங்கார நம்ம விக்ரம் அப்பா இருந்தானே எப்பா பார்த்தாலும் ஐயோ எதுக்குடா இவன் குழந்தை இல்லாத நீ ஒழிச்சுக்கட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவதூறா பேசினு இருக்காங்க. இதெல்லாம் முறியடிக்கவே இவங்க ரொம்பவே போராடினு இருந்தாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுது சொல்லிட்டு தெரியல. நம்ம விக்ரமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு, இப்ப அவரு அப்பா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் வராங்க. அதெல்லாம் இல்ல, இந்த குழந்தை அவங்களுக்கு தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சானா அந்த சமயத்துல அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்பவே டெரரா இருப்பாரு. அது இல்லாம யார ஒருத்தரா இருந்தாலும் இத்தனை நாள் குழந்தை இல்லாத ஏக்கம் ஒண்ணு இருக்கும், அந்த ஏக்கத்திலேயே ஒரு கோவம் ஆயிடுவாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சாதாரணமா யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பிரச்சனை மேலுக்கு மேலும் வளர்ந்துன்னு போயினே தான் இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு. பாப்போம் மெல்ல மெல்ல என்னென்ன நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுலயே முக்கியமான ஒரு விஷயங்க. கரெக்டா நம்ம இளங்கோ இருக்கால, அவர் திருப்பி போதைப் பொருள் கடத்துறவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுன்னு இருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.